சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசன விழா இன்று நடைபெற உள்ளதால் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அதிகாலை முதலே காத்திருக்கின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். மிகவும் பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனத்திற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்ன? பக்தர்களின் வருகை எவ்வாறு இருக்கிறது? கண்டிப்பாக பத்மநாபன், உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆருத்ரா தரிசன விழா இன்னைக்கு மதியானம் 2 மணிக்கு மேல நடைபெற உள்ளது. நேற்று தேரோட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில தேரில் இருந்து புறப்பட்ட சுவாமிகள் கோயில் வளாகத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபம் என அழைக்கப்படும் ராஜசபைக்கு கொண்டு வரப்பட்டது. இன்று அதிகாலை சூரிய உதயத்துக்கு முன்பே ஆயிரங்கால் மண்டபம் முகப்பில் நடராஜ மூர்த்தியும் சிவகாம சுந்தரி தாயாரும் பால், தேன், விபூதி, பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம் உள்ளிட்ட வாசன திரவங்களை குடங்குடமாக ஊற்றி மகாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக நடராஜர் பெருமானுக்கு சொர்ணாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது கோயில் வளாகத்தில் கூறியிருந்த பக்தர்கள் சிவா சிவா என கைகளை கூப்பி சுவாமியை மனதார உருகி கும்பிட்டனர். அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனைக்கு அமைக்கப்பட்டது. இந்த அதிகாலை முதலே தூங்கிய அந்த சிறப்பு பூஜை காலை 9 மணி வரை நடைபெற்றது. மகா அபிஷேகத்தை காண்றதுக்கு பாத்தீங்கன்னா அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான வெளிநாடு வெளிமாநில பக்தர்கள், சிவனடியார்கள், உள்ளூர் பொதுமக்கள் இந்த கோயில் வளாகம் முழுவதுமே காத்திருந்து சிவா சிவா கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்து கொண்டனர். மேலும் இன்று மதியம் சுமார் 2 மணி அளவில் முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசனம் நடைபெற உள்ளதால் இப்போதே பக்தர்கள் கூட்டம் வந்த வண்ணமே உள்ளது. இதனால் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் குறிப்பாக சொல்ல போனால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நடராஜர் சிவகாம சுந்தரிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட விபூதி மற்றும் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை வாங்கறதுக்காக பக்தர்கள் இந்த வந்தாங்க. ஆனா இதை பயன்படுத்தி சில பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிலையில அது இலவசமாக தான் வழங்கிட்டு இருந்தாங்க. தற்போது பாத்தீங்கன்னா இந்த விபூதி 50 ரூபாய்க்கும் சந்தனம் 100 ரூபாய்க்கும் கோயில் டீச்சர்கள் விற்பனை செய்து வருகின்றனர். இலவசமாக வழங்கக்கூடிய விபூதி சந்தனத்தை பணத்திற்காக டீச்சர்கள் விற்பனை செய்வதாக பக்தர்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கின்றனர். காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.